வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட லைப்ரரி வச்சுருக்கணும். ஒரு நூலகம் ஒன்று வைத்திருக்க வேண்டும் வீட்டில் எல்லாருமே. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதில் நமக்கு ஒரு நூலகம், அதாவது புத்தகங்களை அடுக்கி வைக்கிற ஒரு அலமாரி, அதாவது அது இருக்கணும். புத்தக அலமாரி என்பது இருக்கணும். அதில் எப்படி வைக்கணும்னா, நம்ம படித்து முடித்த புத்தகத்தை தான் அதில் வைக்கணும். அலமாரியில் நாம் ஒரு புத்தகத்தை வாங்குகிறோம், படித்து முடிச்சுட்டு தான் அந்த அலமாரியில் வைக்கணும். அப்படின்னா அந்த புத்தகம் சேர்ந்துக்கிட்டே வரும்போது நாம் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போது முதல்ல ஒரு புக்கை வாங்கி படித்து முடிச்சுட்டு அந்த அலமாரியில் வைப்போம். அடுத்தால இன்னொரு புக்கை வாங்கி படித்து முடிச்சுட்டு அப்புறம் அந்த அலமாரியில் வைப்போம். இப்படி அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். அப்போ நம்ம இவ்வளோ புக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் நான் இனிமேல் அந்த முயற்சியை நான் எடுக்க போகிறேன். ஒரு அலமாரி ஒன்று வாங்க போகிறேன். நான் படித்து முடித்த புத்தகத்தை தான் நான் அதில் வைக்க போகிறேன். அதன் மூலமாவது எனக்கு இந்த புத்தகங்கள் படிப்பதற்கான ஒரு ஊக்கம், ஆர்வம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி புத்தகங்களை நம்ம விலை கொடுத்து வாங்கணும். அப்போ தான் புத்தகங்கள் சும்மா நம்ம ஒரு நூலகத்தில் போய் படிக்கிறதும் ஒன்று தான், தப்பு இல்லை. ஆனால் ஒரு புத்தகத்திற்காக நம்ம விலை கொடுக்கணும். அதான் நம்ம புத்தகத்துக்கு கொடுக்குற மதிப்பு. நூலகத்தில் படிக்கிறதும் ஒன்று தான், அது தப்பு இல்லை. நூலகத்துலேயும் போய் படிக்கணும். அதே மாதிரி புத்தகத்தை நீங்கள் இரவல் வாங்கியும் படிங்க. நண்பர்கள் படித்து முடித்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க. சொந்தமாக காசு போட்டும் புத்தகத்தை வாங்கணும். புத்தகத்தை வாங்குறது அது ஒரு முதலீடு மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அதனால் நமக்கு பின்னாடி லாபம்தான் வரும். அப்படின்னு இருக்கும்போது அந்த முதலீடை பண்ணால் தான் அந்த லாபம் கிடைக்கும். நீங்கள் புத்தகத்தில் அந்த லாபம் வேறு மாதிரி வரும். நம்முடைய செயல் மூலமாக நமக்கு வேறு மாதிரி கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லக்கூடாது. நம்முடைய ஆளுமை திறன்லாம் இன்னும் சிறப்படையும். அதனால் புத்தகம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்குன்னா 4 பேருக்கும் தனித்தனி அலமாரி இருக்கணும், புத்தக அலமாரி. அந்த அலமாரியில் சும்மா ஒரு 100 புத்தகம் அடுக்கி வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். சின்னதாக கூட இருக்கலாம். 100 புத்தகம் தான் அடுக்கி வைக்கணும். ஆனால் படித்து முடித்த புத்தகத்தை தான் அதில் வைக்கணும். அதில் எடுத்து படிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. படித்து முடித்த புத்தகத்தை அந்த அலமாரியில் வச்சுக்கிட்டே வரணும். புதுசாக ஒரு புத்தகத்தை வாங்குகிறோம், படித்து முடிக்கிறோம், அந்த அலமாரியில் வைக்கிறோம். யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சது, நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். நம்ம இவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கோம், அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இவ்வளோ புத்தகத்தை நம்ம வச்சுருக்கோங்கிறது வேறு, இவ்வளோ புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கோங்கிறது வேறு. நம்ம வீட்டில் நிறைய புத்தகம் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நமக்கு பெருமையை தராது. அதை படிச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு பெருமையை தரும். நம்ம இவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த இதை உணரணும். அப்படின்னா படித்து முடித்த புத்தகத்தை தான் நம்மளுடைய வீட்டில் உள்ள அந்த நூலக அலமாரியில் வைக்கணும். அது அந்த படித்து முடித்த புத்தகங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வரணும். அது நமக்கு ஊக்கமாக இருக்கும். அடுத்த புத்தகங்கள் வாங்கி படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெருமித உணர்வு தரும். நம்மளை பற்றின ஒரு மதிப்பீடு, சுய மதிப்பீடு கூடும். எந்த செலவுமே பண்ணாமல் புத்தகத்தை படிக்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுக்கு இது தேவையில்லாத செலவு? புத்தகத்தை படிக்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம், புத்தகத்தை வாங்காமலே, புத்தகத்துக்கு செலவு செய்யாமலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினைக்கிற மக்கள் ஒரு கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துறதுலையோ, ஒரு வீட்டில் உள்ள நிகழ்ச்சி ஆடம்பரமாக நடத்துறதுலையோ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கெல்லாம் தயங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் விலை கொடுத்து, காசு கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதனால் அப்படியெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட மனநிலையை போக்கணும். இயந்திர அறிவியல் உலகம் என்பது புத்தகத்தால் உருவானது. புத்தகம் படித்தனால தான் இவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம்னா புத்தகம் படிக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படை கடமை. அப்படிங்கும்போது புத்தகம் படிக்கிறதை எப்படி இயல்பாக கொண்டு வர்றது? புத்தகம் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் தெரியுது. அதை எப்படி ஆரம்பிக்கிறது? எப்படி அதற்கான ஊக்கத்தை பெறுவது? எப்படி தொடர்ந்து படிப்பது? அப்படி அந்த செயல் வேணும். ஏன்னா கொஞ்ச நாள் படிப்பாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா, நம்ம தொடர்ந்து புத்தகம் படிக்கணும். அப்படின்னா முதல்ல நமக்கு ஒரு அலமாரி தேவை. இது என்னுடைய அலமாரி, என்னுடைய புத்தக அலமாரி, இது என்னுடைய புத்தகம் வைக்கப்பட வேண்டிய ஒரு அலமாரி. அதில் நம்ம படித்து முடித்த புத்தகத்தை தான் அதில் வச்சுக்கிட்டே வரணும். ஒரு புத்தகம் வாங்குகிறோம், அதை அலமாரியில் வைக்கக்கூடாது. படித்து முடித்த பிறகு தான் அதில் அலமாரியில் வைக்கணும். யாரும் கேட்டாலும் கொடுக்காதீங்க. கொடுத்தா திரும்ப வாங்கிடுங்க. யாரும் கேட்டால் கொடுங்க. நண்பர் கேட்பாங்க, இந்த புத்தகத்தை படித்து பாருன்னு நீங்களே கூட கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா மறக்காமல் திருப்பி வாங்கி திரும்ப உங்கள் அலமாரியில் வச்சுருங்க. அது மற்றவங்கள்ட்ட புத்தகம் வாங்கினாலும் நீங்கள் திரும்ப கொடுத்துருங்க. இது தொடர்ந்து நம்ம புத்தகத்தை படிக்கின்ற அந்த வழக்கத்திற்கு நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும்.
தொடர்ந்து புத்தகம் படிப்பதற்கான ஒரு ஊக்கம் வந்து அதில் கிடைக்கும். அதனால் புத்தகம் படிப்பது என்பது மூளைக்கு கொடுக்குற ஒரு பயிற்சி. நம்ம கை கால்களுக்கு எப்படி உடற்பயிற்சி கொடுக்குறோமோ அதுமாதிரி புத்தகம் என்பது மூளைக்கு, நம் மூளையின் செயல்பாடு, அதுக்கு ஒரு உடற்பயிற்சி, அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும், வாசிக்கின்ற பயிற்சி. அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை வந்து எதிர்கொள்வதற்கு தேவை. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை வந்து எதிர்கொள்ள முடியவே முடியாது. புத்தகம் படிக்கணும். புத்தகம் படிப்பது மூலமாக மூளை வந்து வலிமை அடையும். நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், ஒரு ஜிம்மில் போய் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோம், அப்போ உடம்பு வலிமை அடையும். ஆனால் மூளையை வந்து வலிமை அடைய வைக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலக நிறைய பேரை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தைரியமாக எதிர்கொள்ளணும். போகிற இடத்துலலாம் நல்லா பேசணும், தைரியமாக பேசணும். அப்படின்னா குறைந்தது 1 மணி நேரமாவது புத்தகம் படிக்க வேண்டும். தினமும் 1 மணி நேரமாக புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும். அது வந்து ஒரு பயிற்சி, மூளைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பயிற்சி. அது எப்படி வேணாலும் படிக்கலாம். புத்தகத்திலையும் படிக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு லேப்டாப்லேயும் பார்த்து படிக்கலாம். படிக்கணும், வாசிக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் லேப்டாப்லேயும் வாசிக்கலாம், மொபைல் ஃபோன்லேயும் வாசிக்கலாம், புத்தகம் வாசிப்பது என்பது. ஆனால் வாசிக்கணும், அதுதான் இங்கே முக்கியம். தினமும் 1 மணி நேரம் வாசிக்கணும். முதல்ல வந்து ஒரு வீடுன்னு, ஒரு அறைன்னா அதில் வந்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு கணினி இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். கணினி வாங்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம். நிறைய பேர்ட்ட கணினியே கிடையாது, லேப்டாப்பே கிடையாது, அடிப்படை கணினி அறிவே கிடையாது. கணினி எப்படி இயக்கணும், எல்லார்ட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இந்த கணினியை வாங்கி வச்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமலே, கணினி கற்றுக்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம், புத்தகங்களை படிக்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். நமக்கு கணினி தெரியலை, புத்தகம் படிக்கிற வழக்கம் நமக்கு இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை அதை ஏற்படுத்தும். அதனால் கணினி இருக்கணும். அப்புறம் வந்து கணினி, மொபைல் ஃபோனு, அப்புறம் வந்து புத்தக அலமாரி, இதெல்லாம் அடிப்படை தேவை. ஒரு பிரிண்டர் கூட வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிப்படையான தேவைகள் ஒருத்தருக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு வீடுனா ஒரு வீட்டில் என்னெல்லாம் நம்ம நிறைய விஷயத்த, ஒரு டிவி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, ஒரு டிவி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், ஒரு மிக்ஸி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஒரு மிக்ஸி இல்லாமல் ஒரு வீடா அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஒரு கிரைண்டர் இல்லைன்னா ஒரு வீடா, என்ன இது, ஒரு கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா அதை நம்ம எப்படி நினைப்போம், வித்தியாசமாக பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஒரு வீடுனா அங்கே கணினி இருக்கணும், லேப்டாப் இருக்கணும், மொபைல் ஃபோன் இருக்கணும், ஒரு பிரிண்டர் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு புத்தக அலமாரி இருக்கணும். புத்தக அலமாரி மட்டும் இல்லை, படித்து முடித்த புத்தகத்தை அதில் அடுக்கி வச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ்கிறோம், பொருத்தமாக வாழ்கிறோம். இயந்திர அறிவியல் உலகுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறது, தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இங்கே ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான அடிப்படை தகுதி இது. இல்லைன்னா நமக்கு ஒரு பின்தங்கிய மனநிலை தான் வரும். கணினின்னா என்னன்னு தெரியாது, அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, புத்தகம் படிக்கிற வழக்கமும் இல்லை. அப்போ நமக்கு என்னன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், ஒரு பின்தங்கிய மனப்பான்மை வரும். ஏன்னா இங்கே எல்லாருமே நிறைய பேர் அப்படி இருக்கனால அவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்களா, இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கள கை காட்டிட்டு அது மாதிரி நாமளும் இருந்துட்டு போயிடுறோம். இந்தியாவில் வந்து மூட நம்பிக்கைகளுக்கு தான் நல்லா செலவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு புத்தகத்துக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கோ, மொபைல் ஃபோனோட நிறுத்திக்கிறாங்க. ஒரு லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ வாங்குறதுக்கு தயங்குறாங்க. வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒரு லேப்டாப் இருக்கணும், ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும், லேப்டாப் இருக்கணும், அப்புறம் கணினிங்கிறது தனியாக வேறு இருக்கணும், அப்புறம் ஒரு பிரிண்டர் இருக்கணும், அப்புறம் ஒரு புத்தக அலமாரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தாக்கா அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். இதெல்லாம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு அடிப்படை தகுதிகள், அடிப்படை தேவைகள். இது இந்த அடிப்படை தேவைகளை வந்து நாம் தவிர்த்துட்டு இங்கே வாழவே கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழவே கூடாது. நமக்கு கணினியை பற்றி நிறைய அறிவு இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். நமக்கு கணினியை பற்றி கொஞ்சம் தான் தெரியும், என்னால் நிறைய தெரிஞ்சிக்க முடியலைங்கிறது வேறு. நீங்கள் புத்தகம் படிக்கிறது என்னால் 1 மணி நேரம் தான் படிக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் உங்கள்கிட்ட புத்தகம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒரு புத்தக அலமாரி இல்லாமல் இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு நூலகம் இல்லாமல் இருக்கக்கூடாது. குட்டி நூலகம் உங்கள் வீட்டில் இருக்கணும். தினமும் 1 மணி நேரம் புத்தகம் படிக்கணும். தினமும் இந்த கணினியில் 1 மணி நேரத்தையாக செலவழிக்கணும், அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து அப்போ தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகோடு நம்ம இணைஞ்சி வாழ்கிறோம். ஒரு அடிப்படை தகுதி, இதெல்லாம் ஒரு அடிப்படை தேவையோடு இதை சேர்த்துடணும். மனித உயிர்களுக்கு வாழ்வதற்கு அடிப்படை தேவை என்ன? ஆடைகள், மொபைல் ஃபோன், புத்தகங்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, பிரிண்டரு, இதெல்லாம் அடிப்படை தேவை. அப்புறம் ஒரு டிவியை கூட ஒரு ரூமில் அவங்கவுங்களுக்கும் தனியாக ஒரு டிவி வச்சுக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு அடிப்படை தேவைகள். இதெல்லாம் இல்லாமல் யாரும் இருக்கவே கூடாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை,
எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை, புத்தகம் படிக்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இது எனக்கு விருப்பமே இல்லை, அதில் எனக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் எதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு வழியிலையா தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் வந்து லேப்டாப்பு அதில் வந்து நீங்கள் ஒரு படத்தை கூட பார்க்கலாம், லேப்டாப் மூலமாக படம் பார்க்கலாம், அதன் மூலமாக லேப்டாப்பை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் கணினி இருக்குது வீட்டில், அதை நான் எப்படி கற்றுக்கிறது? ஒன்றும் இல்லை, நீங்கள் வழக்கமாக ஒரு மொபைல் ஒரு படம் பார்க்குறதுக்காகவாவது கணினியை ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறதுக்காவது கணினியை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தான் உள்ளே போகணும். உள்ளே போய் அது வேறு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவோம். அப்புறம் ப்ரௌசிங் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று கற்றுப்பீங்க. உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு தேவையானது அங்கே இருக்குது, கொஞ்சமாக இருந்தாலும் அதை நீங்கள் கற்றுக்கணும். எனக்கு கணினி தெரியாது, என்கிட்ட கணினி இல்லை, கணினின்னா எப்படி தான் இதில் ஒர்க் பண்ணவங்களோ, இந்த மாதிரிலாம் ஒரு கேள்விகள் இருக்கவே கூடாது உங்களுக்குள்ளே. அது வந்து உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுத்தும். உங்கள் அறையை பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு அறை இருக்கணும். அந்த அறையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் இல்லை, எந்த வசதியும் இல்லை, என்கிட்ட கணினி இல்லை, என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் கணினி வாங்கலை, நான் லேப்டாப் வாங்கலை, புத்தகங்கள்லாம் படிக்கிற வழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பின்னோக்கி போகிறீங்க. நீங்கள் வந்து அந்த ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் கலந்துக்கலை, ஒதுங்கி நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்காமல் நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க, வேடிக்கை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இது. அதனால் புத்தகம் படித்தா மட்டும் போதாது, வருஷத்துக்கு ஒரு புத்தகம் எழுதணும். ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தையாவது வருஷத்துக்கு எழுதணும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுதணும். அது என்ன புத்தகமாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் சுயசரிதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், கருத்துக்களாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதணும். புத்தகம் என்பது என்னென்னா, படிப்பது 50%, எழுதுவது 50%. அப்போ தான் உங்களுக்கு புத்தகத்திற்கும் உங்களுக்குமான தொடர்பு என்பது முழுமையடைகிறது. புத்தகத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். படிப்பது தான் என்னுடைய வழக்கம், எழுதுவது என்னுடைய வழக்கம் அல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. தினமும் ஒரு பக்கம் எழுதினாலே ஒரு வருஷத்துக்கு 100 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுதிடலாம். அது சுயசரிதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கதைகளாக இருக்கலாம். அப்போ தான் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நாம் யார், நமக்குள்ளே இப்படி ஒரு படைப்பாற்றல் இருக்குதா, நமக்குள்ளே இப்படி ஒரு கற்பனை திறன் இருக்குதா, நீங்கள் அசந்து போவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை. புத்தகம் படிச்சிட்டாலே படிப்பது ஒரு தன்னம்பிக்கை தான், ஆனால் அது வந்து ஒரு கொஞ்சம் தான் அந்த தன்னம்பிக்கை. நீங்கள் புத்தகத்தை எழுதும்போது உங்களுக்கு கிடைக்கிற தன்னம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த புத்தகத்தை வெளியிடும்போது. இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் புத்தகம் எழுதணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்தகம், ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் கண்டிப்பாக எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த புத்தகமாக போடுங்க. இப்போ அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு உங்களை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் தன்னை அறிதல் அப்படிங்கிறது, தன்னை உணர்தல் அப்படின்ற இதுதான். நமக்குள்ளே என்ன இருக்குது, நமக்கு என்ன தெரியும், நமக்குள்ளே இருக்கிற அந்த கற்பனை திறன், நமக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பாற்றல் திறன், அப்போ தான் நாம் வந்து தன்னம்பிக்கை பெற முடியும். அந்த தன்னம்பிக்கை தான் நம்மளை வந்து தலை நிமிரச் செய்யும். நம்மை பற்றிய இன்னொரு பக்கத்தை நமக்கு அது திறந்து காட்டும். நிறைய பேர் அந்த படைப்பாற்றலுக்குள்ளே போகிறதே இல்லை. பணத்தை சம்பாதிக்கிறதோடு ஒரு வியாபாரமாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. படைப்பாற்றல், அந்த படைப்பாற்றலை நமக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் போது தான் நாம் அமைதியவே உணர்வோம். நமக்கு இருக்கிற தேவையில்லாத கோபங்கள், வன்முறை உணர்ச்சியெல்லாம் அப்போ தான் அமைதியடையும். நாம் இன்னும் மென்மையானவர்களாக மாறுவோம். நமக்குள்ள மனிதத்தன்மை அதிகரிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், படைப்பாற்றல் ஏன் படைப்பாற்றல் இருக்கும்போது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். நாமளும் இந்த இயற்கை வந்து ஒரு படைப்பு. இயற்கை வந்து இங்கே நிறைய படைத்து வச்சுருக்கு. மனுஷ உயிர்களை, தாவரங்களை, இது எல்லாம் இயற்கையின் படைப்பு. நாமும் இந்த இயற்கைக்கு நிகரானவர்கள். நாமளும் வந்து அப்படிங்கிறத எப்போ உணர்வோம் அப்படின்னா, இந்த இயற்கையோட படைப்பாற்றலோட நம்மை ஒப்பிடும்போது நாம் தாழ்வானவர்களாக நமக்கு தெரியக்கூடாது. அப்போ என்னென்னா, நாமளும் நமக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பு திறனை வெளிப்படுத்தும் போது நாமளும் அந்த இயற்கைக்கு திறனை நிகரானவர்களாக நம்மை உயர்த்தி கொள்ள முடியும். இயற்கையை புரிஞ்சுக்குவோம். ஒரு படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் போது நாம் இயற்கையை புரிஞ்சுப்போம். இந்த இயற்கையின் படைப்புகளை புரிஞ்சுப்போம். இந்த படைப்பிற்கான கூறுகள், தொழில்நுட்பம் என்ன, இயற்கைக்கான இந்த படைப்பு, இந்த செடி கொடிகள், அப்புறம் வந்து உயிரினங்கள், இதெல்லாம் எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டு கொண்டு வருகிறது. இந்த படைப்பிற்கான ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த படைப்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். கலைகள் மூலமாக, கதைகள் மூலமாக,
ஓவியம் மூலமாக, கவிதை மூலமாக அதை வெளிப்படுத்தும்போது அப்போ தான் இந்த இயற்கையை புரிஞ்சிக்க முடியும். இயற்கையை புரிஞ்சிக்கிட்டால் தான் நாம் ஒரு இழிவு நிலையிலேருந்து விடுபட்டு நாம் அமைதி அடைய முடியும். இயற்கையை என்னால் புரிஞ்சிக்க முடியல, அதுவே எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். இயற்கையை என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா அதுவே எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அதனால் இயற்கையை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இயற்கைன்னா என்ன? படைப்பு தான். இயற்கையோட படைப்பு தான் இந்த உலகம். இயற்கையால் படைக்கப்பட்டது, இயற்கையாக படைக்கப்பட்டது. அதை புரிஞ்சுக்கணுன்னா நாம் ஒரு படைப்பாளியாக மாறணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். அப்போ தான் படைப்பிற்கான தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ தான் இந்த இயற்கையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் எல்லாருமே புத்தகம் எழுதணும், புத்தகம் படிக்கணும். படிக்கிறதோடு படிக்கிறது கூட கிடையாது நிறைய பேர். படிக்கணும், படிக்கிறதோடு நிறுத்தாமல் எழுதவும் செய்யணும். எழுதுவதை கட்டாயப்படுத்தணும். அரசாங்கம் கட்டாயப்படுத்தணும். வருஷத்துக்கு ஒரு புத்தகம் போடுங்க, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தணும். அப்படி நீங்கள் எழுதலை, புத்தகத்தை வெளியிடலை அப்படின்னா அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அந்த மாதிரி அச்சுறுத்தணும். நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்காக மக்களை அச்சுறுத்தணும்.